ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு விளாக் வீடியோ தான். ஸோ எதை பற்றின விளாக் அப்படின்னா ஸோ என்னோட காலேஜ் லைஃபோட விளாக் வீடியோ. சரி, ஓகே. என்ன விளாக்ன்றதானே கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு புரியுது. ஸோ என்ன விளாக்னா, ஸோ இது வந்து என்னோட தேர்ட் இயர். ஸோ இனி 2 மாதத்தில் என்னோட காலேஜ் லைஃப் கோயிங் டு ஃபினிஷ். ஸோ இந்த செப்டம்பர் மந்தில் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் அக்டோபர். ஸோ இந்த மாதிரி மந்த்லேயே வந்து என்னோட காலேஜ் லைஃப் தேர்ட் இயர் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக என்னோட கோர்ஸ் வந்து 4 இயர் கோர்ஸ். அந்த 4 இயரில் தேர்ட் இயர் முடிக்க போகிறேன். ஸோ 1 இயர் ஃபுல்லாக வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ காலேஜுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ காலேஜ்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் காலேஜ் லைஃப்பை பற்றி ஒரு விளாக் வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ. அண்டு என்னெல்லாம் நடந்துச்சு ஃபஸ்ட் இயரில், எப்படிலாம் அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணேன், எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. 11th ஃபஸ்ட்டு 10th. ஸோ 10th முடிச்சதுமே 11th. ஸோ 11th போகும்போது 10th நான் ரொம்ப மேக்ஸில் வீக்கு. எனக்கு மேக்ஸே வராது. அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து நான் படிக்க நினச்ச ஒரு ஆஃப்டர் 10th அப்படின்றப்போ ஐ சூஸ் பியூர் சயின்ஸ். ஸோ பியூர் சயின்ஸ் தான் படிப்பேன், நர்சிங் கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் மல்லுகட்டி, அப்புறம் அந்த பியூர் சயின்ஸ் எடுத்து படித்து 11th கொரோனான்னு போயிடுச்சு. அண்ட் 12th 16 days படித்தேன். 16 daysக்கு அப்புறம் வந்து அந்த 16 daysலேயுமே 10 days கிட்ட ஃப்ரிட்ஜு கோர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6 days, அப்புறம் ஒரு 10 days, அப்புறம் அப்படியே எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அப்படியே பிளாப்லான்னு 12th முடிஞ்சிருச்சு. அண்ட் 12th முடிவுமே வீட்டில் ஹாலிடே. ஸோ 3 months கிட்ட சும்மா தான் இருந்தேன். கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். ஸோ மார்க் ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 404 தான். ஸோ அந்த இதை வச்சு நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது அப்போது ஸோ என்ன செய்யறதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. ஸோ இந்த குழப்பத்துக்கு சரி இருந்தாலும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு எங்கள் அம்மாவோட ஒரு ஆசைக்காக போட்டேன். ஸோ போட்டு எனக்கு கிடைக்கல. ஓகே, டிப்ளமோ தான் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை டிப்ளமோ படிக்க. ஸோ அதனால் பிஎஸ்சியில் நர்சிங் தான் படிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ வெளியவே காலேஜுக்கெலாம் அலைஞ்சோம். ஸோ அப்போ எனக்கு வந்து பேராமெடிக்கல்லாம் என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஐ ஹாவ் டு ஸ்டடி நர்சிங் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. ஸோ நர்சிங் சீட் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஒரு காலேஜ் போய் பார்த்தப்போ அந்த காலேஜில் வந்து, அதாவது எங்கே அந்த காலேஜ்னா நாமக்கல்லில் போய் காலேஜ் பார்த்தேன். ஸோ தன்வந்திரி காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ நர்சிங் காலேஜ்னவும் நான் என்ன நினச்சேன், சரி நர்சிங் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த காலேஜெல்லாம் போயிட்டேன். உள்ளே போனப்பவும் எனக்கு நர்சிங் வந்து இங்கே பொண்ணுங்களுக்கு தான் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எங்கே நர்சிங் கேட்டாலும் பொண்ணுங்களுக்கு தான் இருக்குது டைரக்ட் அட்மிஷனுக்காக அப்படி கேட்குறப்போ அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேராமெடிக்கல் மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் பார்க்குறீங்களா அப்படி சொன்னாங்க. ஸோ அதில் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜின்னு கோர்சஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு இதை பற்றின ஐடியாவே கிடையாது. நாங்கள் 12th முடிக்கும்போது எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் புதுசாக இருந்துச்சு. ஸோ லேபுன்றப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இடத்துல ஒரு லேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒர்க்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் தாட் வந்து அந்த காலேஜில் போய் எம்எல்டி எடுத்தேன். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு உடனே வந்து நீ ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் நான் கவுன்சிலிங் போட்டிருக்கேன், எங்கள் அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க, கிடைச்சிடும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு கிடைக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலேஜ் நம்ம அப்படி போய் ஜாயின் பண்ணவும் முடியாது. ஸோ இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த காலேஜ் வேணான்ட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு கவுன்சிலிங்கும் நடந்துச்சு. ஸோ எனக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல. ஸோ கிடச்சிச்சு, அதுவும் ஒரு ப்ரைவேட் தான். ஸோ அதிலலாம் வந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு வசதி கிடையாது. ஸோ அதனால் அந்த காலேஜ் வந்து வேணாம் அப்படின்ட்டாச்சு. ஸோ அப்படி சும்மா இருக்கும்போது தான் ஜஸ்ட் ஒரு ஆட் பார்த்தேன். என்ன ஆடு அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இதில் தான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ என்ஆர்டி காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது, நம்ம தேனியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியாது. ஸோ நம்ம தேனி மாவட்டத்திலே வந்து இப்படி ஒரு காலேஜ் இருக்குது, அதில் நான் படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் வந்து காலேஜ் பார்க்க போகிறோம், உள்ளே போனதுமேவும் அப்போ வந்து கையில் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்ஆர்டி இன்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா, ஸோ அந்த டயத்தில் ஜஸ்ட் என்கிட்ட ஒரு 5000 rupees தான் இருந்துச்சு. அதை வச்சு சீட் எனக்கு கொடுப்பாங்களான்னு பயந்துக்கிட்டே உள்ளே போனோம். ஸோ அவங்க சீட் கொடுத்தாங்க. அதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, லைக் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிரிட்டிக்கல் கேர். ஸோ
அப்படின்றப்போ நான் என்ன நினச்சிட்டேன், ஸோ ஒரு பேஷண்ட் கிரிட்டிக்கலாக இருக்க பேஷண்ட்டை கோயிங் டு டீல் அப்படின்ற மாதிரி நினச்சி, ஸோ அதனால அந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தேவைப்பட்ட கோர்ஸ் வந்து OT/AT. ஸோ நான் போகிறப்ப சீட் முடிஞ்சிச்சு. ஸோ 2வதாக எடுத்த கோர்ஸ் தான் வந்து இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. ஸோ யோசிச்சு எடுத்து